பர்ஸ் இருக்கு, பர்ஸில் பணமே இல்லையா சார், என்ன சார் செய்கிறது? ரொம்ப பேர், நானும் பர்ஸ் வச்சுருக்கேன், அந்த பர்ஸில் பணமே வைக்க முடியல அப்படிங்கிற கவலை ரொம்ப பேர்த்துக்கு இருக்கும். அப்படியே வச்சாலும் அந்த பர்ஸு காலியாகவே இருக்குது, உடனே காலியாகிடுது, உடனே செலவாயிடுது. இந்த மாதிரி ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இது எதனால அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் பர்ஸை இலவசமாக வாங்காதீங்க. இது முதல் செயல். யாருக்கிட்டையும் பர்ஸை நீங்க காசு போட்டு வாங்கணும். நீங்க எப்போ வாங்கணும் அப்படின்னா, அதற்கு ஜோடம் சில வழிமுறைகளை சொல்லுது. அந்த பர்சு வாங்கக்கூடிய நாள் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியலன்னா உங்க பக்கத்துல இருக்க ஜோசியர்கிட்ட கேளுங்க, உங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு, அந்த கிழமையில போய் நீங்க பர்சு வாங்கினீங்கன்னா உங்க பர்சுல எப்பவும் பணம் நிற்கும். இதுக்கு இன்னொரு பரிகாரம், பர்சு வாங்குறது ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்கணும். அது எந்த உங்களுக்கு நல்ல நாளா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி அதுல அவங்க பர்சுல துளசி இலை 2 இலை, ஒரு செப்பு தகடு, அதாவது செம்புல லட்சுமி காசு, வெள்ளி லட்சுமி காசு, இந்த 3 பொருளையும் அந்த பர்சுக்குள்ள எப்பவும் வச்சிருங்க. பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நல்லா தாராளமாக செலவு பண்ண பணம் வரும். பர்சு எப்பவுமே பணத்தால் ரொம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க.